திருப்பதி ஏழுமலையான் வரலாறு பகுதி 2. ஏழுமலைகளை உள்ளடக்கிய திருமலை என்னும் மலைப்பகுதியில் ஆதிவராகர் குடியிருந்தார். திருமால் எடுத்த அவதாரங்களில் பன்றிமுகம் கொண்ட வராக அவதாரமும் ஒன்று. வராகமாக அவதாரமெடுத்து பூமியைத் தோண்டி வேதங்களைக் கண்டெடுத்து பிரம்மாவிடம் ஒப்படைத்த பிறகு அதே வடிவில் திருமலையில் அவர் குடியிருந்தார். ஆதியில் தோன்றியவர் என்பதால் அவர் ஆதிவராகர் எனப்பட்டார். இதனால் திருமலையில் அவர் தங்கியிருந்த இடமும் ஆதிவராக க்ஷேத்திரம் எனப்பட்டது. இந்த தலத்தை ஆதிவராக நரசிம்ம க்ஷேத்திரம் என்றும் அழைப்பர். நரசிம்மரும் இதே மலையை ஒட்டிய அஹோபிலத்தில் தன் அவதார காலத்தை முடித்துவிட்டு தங்கியிருந்தார். இங்கு வந்த திருமால் ஒரு புளிய மரத்தில் இருந்த புற்றில் அமர்ந்து தவம் செய்ய ஆரம்பித்து விட்டார். திருமால் ஒரு புறம், லட்சுமி ஒருபுறம் இருந்தால் உலக இயக்கம் என்னாகும்? இதை சரி செய்ய எண்ணினார் கலக முனிவர் நாரதர். அவர் தன் தந்தையான பிரம்மாவிடம் சென்றார். தந்தையே, பிருகு முனிவர் செய்த சோதனையால் கோபமடைந்த லட்சுமி தாயார் இப்போது கொல்லாபுரத்தில் இருக்கிறாள். திருமாலோ ஆதிவராக க்ஷேத்திரத்தில் தவத்தில் ஆழ்ந்துவிட்டார். அவர் லட்சுமியைக் காணாமல் அன்னம் கூட புசிப்பதில்லை. இப்படியே போனால் என்ன செய்வது? முதலில் திருமாலுக்கு அன்னம் புகட்ட வேண்டும். அதற்கு தாங்கள்தான் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்றார். பிரம்மா உடனடியாக சிவபெருமானிடம் சென்றார். நடந்த விஷயத்தைச் சொன்னார். மேலும், பெருமானே, நாம் இருவரும் பசு கன்று வேடத்தில் செல்வோம், அவருக்கு பால் புகட்டி வருவோம் என்று வேண்டுகோள் விடுத்தார். மைத்துனருக்கு ஒரு பிரச்சனை என்றால் சிவனுக்கு பொறுக்குமா? மைத்துனரான திருமால் திருமலையில் இருக்கிறார். அவரது பசி போக்க கைலாயமலையில் இருக்கும் சிவன் திருமலையில் ஏறப்போகிறார். இதனிடையே நாரதர் பூலோகம் சென்று கொல்லாபுரத்தில் தவத்தில் இருந்த லட்சுமி தாயாரைச் சந்தித்தார். நாராயணா என்ற திருநாமம் முழங்க வந்த அவரை லட்சுமி வரவேற்றாள். தாயே, தாங்கள் சிறு பிரசனைக்காக கோபித்துக் கொண்டு வந்து விட்டீர்கள். நீங்கள் இல்லாமல் திருமாலால் ஒரு கணமாவது வைகுண்டத்தில் இருக்க முடியுமா? அவர் உங்கள் மீது கொண்டுள்ள அன்பை குறைத்து மதிப்பிட்டு விட்டீர்களே. தாங்கள் அவரை பிரிந்த இயக்கத்தால் அவர் மனம் பட்ட பாடு தெரியுமா? அவர் உங்களைத் தேடி காடுகள், மலைகள், குகைகளில் எல்லாம் அலைந்தார். தங்களை எங்கும் காணவில்லை. இப்போது திருமலையிலுள்ள ஆதிவராக க்ஷேத்திரத்தில் தங்கியுள்ளார். தங்களை எண்ணி புலம்பி அலைந்த அவர் சாப்பாடு, உறக்கம் ஆகியவற்றை மறந்து தாங்கள் கிடைக்க வேண்டுமென்பதற்காக ஒரு புளிய மரப்பொந்தில் தவத்தில் ஆழ்ந்துவிட்டார். தாங்கள் அவரை காப்பாற்ற உடனடியாக கிளம்ப வேண்டும் என்றார். லட்சுமிக்கு பகீர் என்றது. அவசரப்பட்டு விட்டோமே என வருந்திய அவள் திருமாலை காப்பாற்ற முயற்சி எடுத்தாள். தன் கணவருக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை போக்குவதற்காக லட்சுமி மகேஸ்வரனிடம் சென்றாள். தங்களுக்குள் ஏற்பட்ட கருத்து வேறுபாடை அவரிடம் சொல்லி தனது அவசரம் காரணமாக திருமால் பூலோகம் சென்று ஒரு புளிய மரத்தின் கீழ் அன்னபானமின்றி தவமிருப்பது பற்றி எடுத்துச் சொன்னாள். மகேஸ்வரன் அவளது கஷ்டத்தை போக்குவதற்கு வாக்களித்தார். பிரம்மாவை வரவழைத்தார். பிரம்மனே, நாம் இருவரும் பசு கன்றுவாக மாறி நாராயணனின் இருப்பிடத்திற்கு செல்ல வேண்டும். நம்மை லட்சுமி தேவி சந்திரகிரி நாட்டின் அரசன் சோழராஜனுக்கு விற்றுவிடுவாள். நாம் அந்த நாட்டில் தவம் செய்து கொண்டிருக்கும் நாராயணனை தேடிச் சென்று அவரது பசி போக்க பாலூட்டுவோம் என்றார். லட்சுமி மகிழ்ச்சி அடைந்தாள். இதன் பிறகு பிரம்மா பசுவின் வடிவையும் மகேஸ்வரன் கன்றுக்குட்டியின் வடிவையும் அடைந்தனர். லட்சுமி தேவி அவற்றை மேய்ப்பவள் போல வேடமணிந்தாள். பசு கன்றுகளை ஓட்டிக்கொண்டு சந்திரகிரிக்கு வந்து சேர்ந்தாள். அந்த பசுவும் கன்றும் அந்நாட்டு மக்களை கவர்ந்தன. இதுபோன்ற உயர்ந்த ஜாதி பசுவை நாங்கள் இதுவரை கண்டதில்லை. இதன் மடு மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஒருமுறை பால் கறந்தால் உலகத்திற்கே போதும் என்கிற அளவிற்கு பெரிதாக மடு கொண்ட பசுவை அதிசயப் பிறவி என்றே சொல்ல வேண்டியிருக்கிறது. இது எங்கள் தேசத்திற்கு கிடைத்த மாபெரும் பொக்கிஷமென்றே கருதுகிறோம். இந்த மாட்டுக்கு சொந்தக்காரி பேரழகு பொருந்தியவளாக இருக்கிறாள். லட்சுமி கடாட்சம் இவள் முகத்தில் தாண்டவமாடுகிறது என்று புகழ்ந்து பேசினர். தங்கள் நாட்டிற்கு வந்திருக்கும் அதிசய பசு கன்று பற்றிய தகவல் அரண்மனைக்கு சென்றது. மன்னன் சோழராஜன் அவற்றை பார்க்க விரும்பினான். இதை எதிர்பார்த்து காத்திருந்த லட்சுமி பிராட்டியார் பசுக்களை ஓட்டிக்கொண்டு அரண்மனைக்கு சென்றாள். மன்னன் அந்த பசுக்களைப் பற்றி விசாரித்தான். பெண்மணியே, உனது நாடு எது? எந்த நாட்டில் இது போன்ற உயர்ஜாதி பசுக்கள் இருக்கின்றன? இதன் சிறப்பம்சம் என்ன?
தெளிவாகச் சொல் எனக் கேட்டான். லட்சுமி பிராட்டி அவனிடம், மன்னனே, இந்த பசுக்களுக்கு உணவிட சாதாரண மனிதர்களால் முடியாது. இவை மிக அதிகமாக சாப்பிடும். ஆனால் உணவிற்கேற்ற பாலை இந்த ஊருக்கே தரும். நீ அரண்மனைவாசி. உன்னால் இதை வளர்க்க முடியும். இந்த பசுக்களுக்குத் தேவையான உணவைக் கொடுத்து வா. உன்னாடே வளமாகும் எனத் தெரிவித்தாள். சோழராஜனுக்கும் அவனது மனைவிக்கும் அந்த பசுக்களை மிகவும் பிடித்துவிட்டது. உலகத்திற்கே படியளக்கும் லட்சுமி பிராட்டிக்கு பணம் கொடுத்து அந்த பசுக்களை வாங்கிக் கொண்டனர். அரண்மனை கொட்டிலில் அந்த பசுக்கள் அமைதியாக நின்றன. அவற்றை கட்டிப்போட வேண்டும் என்ற அவசியம் வரவில்லை. எந்த பிரச்சனையும் செய்யாமல் சாப்பிட்டன. அதுவரை அப்படிப்பட்ட பசுக்களை பார்க்காத பராமரிப்பு ஊழியர்கள் ஆச்சரியமும் ஆனந்தமும் கொண்டனர். சோழராஜன் தலைமை பசு பராமரிப்பாளரை அழைத்து, சேவகனே, இந்த பசு கறக்கும் பாலை மட்டும் அரண்மனையில் ஒப்படைத்துவிட வேண்டும். இதன் பால் தெய்வாம்சம் மிக்கது என இதை என்னிடம் விற்ற பெண்மணி சொல்லியிருக்கிறாள். இவற்றை வேங்கடாச்சல மலைக்கு அழைத்து சென்று மேயவிடு. மிகவும் கவனமாக பார்த்துக்கொள் என சொல்லி அனுப்பினான். பராமரிப்பாளர்கள் அந்த பசுக்களை வேங்கடாச்சல மலைக்கு ஓட்டிச் சென்றனர். சேவகர்கள் மதிய வேளையில் ஓய்வெடுக்கும் நேரத்தில் அந்த பசுக்கள் மந்தையை விட்டு பிரிந்து மலையிலிருந்த புளியமரத்தின் அருகில் சென்றன. புற்றுக்குள் ஸ்ரீமன் நாராயணன் தவத்தில் இருந்தார். அவர் மீது அந்த பசு பாலை சொரிந்தது. திடுக்கிட்டு விழித்த நாராயணன் மேல் நோக்கி பார்த்தார். பால் வழிந்து கொண்டிருந்தது. வாய் திறந்து அந்த பாலை பருகினார். இப்படியாக தினமும் அந்த பசுக்கள் புற்றுக்கு சென்று அதனுள் அமர்ந்திருந்த ஹரிக்கு பாலை சொரிந்துவிட்டு வந்தன. மிகுந்த எதிர்பார்ப்புடன் வாங்கப்பட்ட பசு பால் கொடுக்காததால் அரண்மனையில் பிரச்சனை ஏற்பட்டது. இவற்றை விற்க வந்த பெண்மணி அரசனையே ஏமாற்றிவிட்டாளோ என்று பேசிக்கொண்டனர். மகாராணி பராமரிப்பாளனை அழைத்து, இந்த மாடு பால் கொடுக்கிறதா இல்லையா? ஒருவேளை நீயே இந்த பாலை குடித்து விடுகிறாயா? உண்மையை சொல்லாவிட்டால் உன் தலையை எடுத்து விடுவேன் என எச்சரித்தாள். அவன் பதறிப்போனான். மகாராணி, எல்லா பசுக்களையும் போல இதையும் திருவேங்கடமலைக்கு ஓட்டிச் செல்கிறேன். எங்கள் பார்வையில்தான் இந்த பசுக்கள் மேய்கின்றன. மடு மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஆனால் கறந்தால் பால் வருவதில்லை. இது என்ன அதிசயம் என்று எங்களுக்கு புரியவில்லை. மாயப்பசுக்களாக இவை உள்ளன என்று சொல்லி அவளது காலில் விழுந்தான். மகாராணிக்கு அவனது பேச்சில் நம்பிக்கை வரவில்லை. பொய்யனே, உன் பேச்சை நான் நம்ப மாட்டேன். மிகச்சிறிய கன்றை ஈன்றுள்ள இந்த பசுவிற்கு எப்படி பால் இல்லாமல் போகும்? இன்று ஒரு நாள் அவகாசம் தருகிறேன். நாளை முதல் எப்படியும் இந்த பசுவின் பால் அரண்மனை வந்தாக வேண்டும். இல்லாவிட்டால் உன்னை கொன்றுவிடுவேன் என மிரட்டி அனுப்பினாள். என்ன செய்வதென அறியாத பராமரிப்பாளன் மறுநாள் அந்த பசுவின் மீது ஒரு கண் வைக்க ஆரம்பித்தான். மதிய வேளையில் அவன் ஓய்வெடுக்கவில்லை. பசுக்கள் புற்றை நோக்கி சென்றன. பராமரிப்பாளன் பின்தொடர்ந்தான். புற்றின் அருகே சென்ற பசு பால் சொரிய ஆரம்பித்தது. அவன் அதிர்ச்சியடைந்தான். கடும் கோபம் ஏற்பட்டது. தனது கையிலிருந்த தடியுடன் பசுவை அடிக்க பாய்ந்தான். பசு மேய்ப்பவன் அதை அடிக்கப் பாயவும் மரப்பொந்துக்குள்ளிருந்த ஸ்ரீமன் நாராயணன் அதை கவனித்து விட்டார். துள்ளி எழுந்தார். ஏ கோபாலா, பசுவை அடிக்காதே என்று துள்ளி குதிக்கவும் பசு அங்கிருந்து நகர்ந்தது. பசுவை நோக்கி பாய்ந்த தடியடி நாராயணனின் தலையில் விழுந்தது. இரத்தம் கொப்பளித்து சிதறி பசுவின் மீதும் பட்டது. பசு பராமரிப்பாளனான கோபாலன் நடுநடுங்கிவிட்டான். சுவாமி, தாங்கள் யார்? இந்த பொந்துக்குள் தாங்கள் தவமிருப்பது தெரியாமல் தங்களை அடித்துவிட்டேனே. பசு வீணாக பாலைச் சொரிகிறதோ என நினைத்து அறியாமல் செய்த என் தவறை மன்னித்தருள வேண்டும் என்று அவர் பாதங்களில் விழுந்து கெஞ்சியவன் அதிர்ச்சியில் அப்படியே மயக்கமடைந்து விட்டான். இதற்குள் பசு சோழராஜனின் அரண்மனைக்குள் புகுந்தது. அதன் உடலில் இரத்தக்கரையாக இருந்தது. அனைவரும் பசுவுக்கு என்னாயிற்றோ என கலங்கினர். அந்த பசு யாரையும் சட்டை செய்யாமல் சோழராஜனின் முன்னால் வந்து நின்றது. ராஜனும் அவன் தேவியும் கலங்கிவிட்டார்கள். தங்கள் அன்புக்குரிய பசு எங்காவது விழுந்து அடிபட்டு விட்டதோ? ஒருவேளை பால் கொடுக்காத ஆத்திரத்தில் பசு மேய்க்கும் கோபாலன் அதை அடித்ததில் இரத்தம் வழிகிறதோ? இப்படி பல்வேறு விதமான சிந்தனைகளுடன் பசுவின் உடலை அவர்களே கழுவினர். அது இரத்தக்கரை என்பதும் பசுவின் உடலில் இருந்து வழியவில்லை என்பதும் புரிந்தது.
இருப்பினும் குழப்பம் தீராத அவர்கள் பசுமேய்ந்த இடத்துக்கே அவசரமாக தேரில் சென்றனர். அங்கே கோபாலன் மயங்கிக் கிடந்ததையும் திருநாமம் அணிந்த தபஸ்வி ஒருவர் இரத்தம் வழிய வலி தாங்காமல் அரற்றிக் கொண்டிருந்ததையும் கண்டனர். சுவாமி, நான் இந்நாட்டின் மன்னன் சோழராஜன். தாங்கள் யார்? தங்களுக்கு ஏன் இந்த அவலம் ஏற்பட்டது எனக் கேட்க ஸ்ரீமன் நாராயணன் கோபமாக பேசினார். மன்னா, உன் நாட்டில் பசுக்கள் பராமரிக்கப்படும் லட்சணம் இதுதானா? எந்த நாட்டில் பசுக்கள் பால் தந்தாலும் தராவிட்டாலும் புறக்கணிக்கப்படுகின்றனவோ அந்த நாட்டில் மழையே பெய்யாது. அங்கே வறுமை தாண்டவமாடும். சண்டையும் சச்சரவும் மிகுந்து உயிர்ப்பலி அதிகமாகும். எதிரிகள் அந்த நாட்டை வேட்டையாடுவார்கள். உன் நாட்டிலும் பசுக்களுக்கு பாதுகாப்பில்லை. இதோ, நான் தவமிருந்த இந்த புற்றுக்கு தினமும் வந்த ஒரு பசு எனக்கு பாலைச் சொரிந்தது. ஒரு பசு ஒருவனுக்கு பால் கொடுப்பது உன் நாட்டில் பெரும் குற்றமா? அதற்காக இந்த கோபாலன் அந்த மாட்டை அடிக்கப் பாய்ந்தானே. பசுக்களை அடிப்பது எவ்வளவு பெரிய பாவம்! பசுக்களை அடிக்கத் துணிபவன் அவற்றை மேய்ப்பதற்கே தகுதியற்றவன் ஆயிற்றே என்று கடிந்து கொண்டார். சோழராஜன் கோபாலன் செய்த தவறுக்காக தபஸ்வியின் பாதங்களில் விழுந்தான். ஒரு வேளையில் தவறு நடந்தால் அதைச் செய்யும் சேவகனை விட அவனை வேலைக்கு நியமித்தவனே பொறுப்பேற்க வேண்டும். அதிலும் பசுக்களை பராமரிக்க பொறுமை நிறைந்த ஒரு வேலைக்காரனை தேர்ந்தெடுக்காத நீ பிசாசாக மாறக்கடவாய் என சாபமிட்டார். சோழராஜன் நடுநடுங்கி, சுவாமி, என் தவறுக்கு நானே பொறுப்பேற்கிறேன். இருப்பினும் அறியாமல் நடந்துவிட்ட இந்த தவறை மன்னித்து சாபத்தை திரும்பப் பெற்றுக் கொள்ள வேண்டுகிறேன் என மன்றாடினான். அப்போது ஸ்ரீஹரி அவன் முன் சுயரூபம் காட்டி தரிசனம் தந்தார். சோழராஜா, காரண காரியங்களுடனேயே எல்லாச் செயல்களும் நடக்கிறது. பசுக்களை பராமரிப்பதன் முக்கியத்துவத்தை உலகுக்கு எடுத்துக்காட்டவே நான் இந்த லீலையை நிகழ்த்தினேன். என் சாபத்தை விலக்கிக் கொள்ள இயலாது. நீ சில காலம் பிசாசாகத் திரிந்து அடுத்த பிறவியில் ஆகாசராஜன் என்ற பெயரில் பிறப்பாய். அப்பிறவியிலும் நீ மன்னனாகவே இருப்பாய். என் தேவி லட்சுமி பத்மாவதி என்ற பெயரில் உனக்கு மகளாகக் கிடைப்பாள். அவளை எனக்கு மணம் முடித்து வைப்பாய் என்று அருள்பாலித்தார். ஸ்ரீமன் நாராயணா, பத்மநாபா, புண்டரிகாக்ஷே, மதுசூதனா, கோபாலா, உன் தரிசனம் கிடைத்ததே போதும். இனி பேயாய் அலைந்தாலும் உன் நினைவுடனேயே திரிவேன் என்ற சோழராஜன் பேய் வடிவமடைந்து அங்கிருந்து அகன்றான். இதன் பிறகு மயக்கமடைந்து கிடந்த கோபாலன் எழுந்தான். அவன் தன் முன்னால் நாராயணன் நிற்பதைக் கண்டு ஆனந்தம் கொண்டு ஹரி 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 என்று சொல்லி வணங்கினான். தெய்வமே, நான் செய்த மாபெரும் தவறுக்காக என்னை நரகத்துக்கு அனுப்பினாலும் அந்த தண்டனையை உளமாற ஏற்கிறேன். நாங்கள் அறிவொன்றும் இல்லாத ஆயர் குலத்தினர். ராணியார் கொடுத்த நெருக்கடியால் இந்த தவறைச் செய்யும்படி ஆயிற்று. இருப்பினும் பசு ஏன் பாலைச் சொரிகிறது என்று நான் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ தரும் தண்டனையை நான் ஏற்கிறேன் என்றான். நாராயணன் சிரித்தார். கோபாலா, இந்த பூலோகத்துக்கு நான் வந்து இந்த மரப்புற்றில் தங்கினேன். எல்லோரும் என்னை பல்வேறு விதங்களில் வழிபடுவார்கள். நீ அடித்து வழிபட்டாய். பசு மேய்ப்பவர்கள் எனது பக்தர்கள். ராணியின் நிர்பந்தம் காரணமாகவே நீ பசுவை அடிக்கப் பாய்ந்தாய். அதனால் தவறு உன் மீதல்ல. மேலும் பூலோகம் வந்த என்னை முதலாக தரிசித்தவனும் நீதான். எனவே ஒரு சிறப்பான வாய்ப்பைத் தரப்போகிறேன். நான் இந்த வேங்கடமலையில் ஸ்ரீனிவாசன் என்ற பெயரில் தங்குவேன். என் கோயில் திறந்ததும் முதல் தரிசனம் உனது வம்சத்தவர்களுக்கே தருவேன் என்று அருள் செய்து மறைந்தார். இப்போதும் திருப்பதி கோயிலில் கோபாலனின் வம்சத்தினரே அதிகாலையில் முதல் தரிசனம் பெறுகிறார்கள். அடுத்து ஸ்ரீனிவாசன் மானிட வடிவில் தான் அந்த மலையில் தங்குவதற்குரிய வேறு இடத்தைத் தேடி புறப்பட்டார். தலையில் இரத்தம் தொடர்ந்து வழிந்து கொண்டிருந்தது. காயம் அதிகமாக வலித்தது. அதை சகித்துக்கொண்டு சீனிவாசன் நீண்ட தூரம் அந்த காட்டுக்குள் நடந்தார். அப்போது தேவகுருவான பிரகஸ்பதி அங்கே வந்தார். சீனிவாசனை வணங்கினார். நாராயணா, கலியுகத்தில் மக்களை பாதுகாக்க தாங்கள் பூலோகம் வந்தீர்கள். ஆனால் அந்தக் கலி கடவுளாகிய உங்களையே விட்டு வைக்கவில்லையே. தங்கள் தலையில் இரத்தம் வழிவதைக் காண சகிக்காமல் தேவலோகத்திலிருந்து ஓடோடி வந்தேன். எருக்கு இலையில் ஆலமரத்து பாலை கட்டி புண்ணிருக்கும் இடத்தில் வைத்துக் கட்டுங்கள். விரைவில் இந்தக் காயம் குணமாகிவிடும் என்று சொல்லிவிட்டு விடை பெற்றார். சீனிவாசன் நடையைத் தொடர்ந்தார். காட்டில் ஓரிடத்தில்
திருமலை திருப்பதி ஏழுமலையான் வரலாறு பகுதி 3 தொடரும். திருப்பதி ஏழுமலையான் திருவடிகளே சரணம். ஓம் நமோ வெங்கடேசாய. ஓம் நமோ நாராயணாய.